நம்மளுக்கு இங்க கனடால வந்து இந்த ஜெர்பரா, ஜெரேனியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஆனுவல்ன்ற ம் இதில கேட்டகரியில விப்பாங்க. பட் ஆனா அது பாருங்க, இது நான் போன வருஷம் வாங்குனது. பத்திரமா பாதுகாத்தோம்னா, அது வந்து பெரினியல் மாதிரி வளரும். பாருங்க. போன வருஷம் இந்த தொட்டியில வந்து 2 ஜெர்பராவும், 1 ஜெரேனியம் செடியும் இருக்கு. இத என்ன பண்ணேன், நான் வந்து பூவே வந்துச்சு பாருங்க. நான் இத வந்து ஒரு வின்டர்ல வந்து வர அந்த ஸ்னோ பெய்யறதுக்கு முன்னாடி இந்த தொட்டிய எடுத்து கராஜ்ல வச்சுட்டேன் நானு. மொத்தமா இந்த ஃபுல் சீசனுக்குமே வந்து நான் ஒரு 3 இல்ல 4 தண்ணி ஊத்தியிருப்பேன் அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா கூட பாருங்க, மண்ணு வந்து அப்படியே காஞ்சு போய் கேக் மாதிரி அந்த தொட்டிய விட்டு தள்ளி நிக்கிது பாருங்க. தண்ணி இல்ல, இப்போ ட்ரையா தான் இருக்கு. ஆனாலும் பாருங்க, பச்சையா இலை விட்டு முளைச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த காஞ்ச இலையெல்லாம் போன வருஷத்து இலை, இப்ப பச்சையா இருக்கிறதெல்லாம் இப்போ துளிர் வந்தது. இதுவரைக்கும் இது வந்து கராஜ்ல தான் இருந்தது. ஏன்னா வந்து நம்பளுக்கு இங்க லாஸ்ட் 2025ல லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டே வந்து மே 5ன்னு போட்டிருந்தது. நான் வந்து இது மே 6 அன்னைக்கு தான் எடுத்து கிளீன் பண்ணின்னு இருக்கேன் இந்த செடிய. இதில என்ன பண்ணணும், இந்த காஞ்சு போன இலையெல்லாம் கிள்ளிடுவோம். கிள்ளிட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணிய ஊத்திடுவோம். தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் அது நல்லா சோக் ஆகி சாஃப்ட் ஆகட்டும் மண்ணு. ஒரு 1 மணி நேரம் அது மாதிரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் புது மண்ணு போடுறேன். புது மண்ணு போட்டு நான் இப்போ வந்து ஃபெர்டிலைசர்லாம் இதுக்கு எதுவுமே போடல. மண்ணு மட்டும் தான் போடுறேன். மண்ணு போட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி விட்டுருவோம். ஏன்னா, இன்னும் கூட வந்து இங்க டெம்பரேச்சர் வந்து நைட்ல 4, 5ல தான் இருக்கு. ஒரு 10 நாள் போகட்டும். அதுக்கப்புறமா வந்து ஃபெர்டிலைசர் நார்மலா எப்படி போடுவோமோ, அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மண்ணு போட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுருவோம். அவ்வளதான். நான் இப்போ வந்து இத வந்து கராஜ்லேருந்து தோட்டத்தில எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் நானு. ஸோ இது வந்து அழகா திரும்பி பூக்க ஆரம்பிச்சுடும். அவ்வளோதான். நம்பளோட ஆனுவல கூட ரொம்ப கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்தோம்னா, அது பெரினியல் மாதிரி வளர்க்கலாம். அவ்வளோதான். இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.